friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரான ஃப்ளேவர் தரும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மிளகு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பல் பூண்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 10-15 சின்ன வெங்காயம் அது தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. 2 தக்காளி அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. மசாலா கருகிடக்கூடாது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 8 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வெள்ளை கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா கீறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கீறி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவுமே கீறி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கத்திரிக்காவுமே தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நாங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ள சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்க்கறனால குழம்புக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வைக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.